புதுப்பித்துக் கொள்வோம். பேசிக் கொள்கிறார்கள். தாய் சொன்னார்கள், காலை விடிய போகிறது மகளே, பாலை தண்ணீரை பாலிலே கலந்து விடு. சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் உமர் தடை செய்திருக்கிறார் தாயே. அவருடைய வார்த்தையுடைய மதிப்பை பாருங்கள். இரவு நேரம் தாய் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் உமர் பார்த்துக் கொண்டாயிருக்கிறார். அமீருல் முஃமினீன் உமர் பார்த்துக் கொண்டாயிருக்கிறார். மகள் பதில் சொன்னார்கள், وَإِنْ كَانَ أَمِيرُ الْمُؤْمِنِينَ لَا يَرَانَهُ وَرَبُّ أَمِيرِ الْمُؤْمِنِينَ يَرَانَهُ. தாயே, அமீருல் முஃமினீன் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முஃமினீனுடைய ரப்பு எம்மை பார்க்கிறான் தாயே. ஒரு பால் விற்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மறுநாள் காலையில் ஒரு தந்தையுடைய அந்தஸ்தில் பெண் கேட்டுச் செல்கிறார் ஹலீஃபா. ஏன்? செல்வத்தை பார்த்தா, வசதியை பார்த்தா, பரம்பரையை பார்த்தா, எதை பார்த்து? ஈமான். என் மகளுக்கு பொருத்தமானவள் இவள், என் மகனுடைய மனைவியாக மாறுவதற்கு முழுமையான தகுதியுடையவள். ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள். அவர்களுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். தூய்மையானவர்களோடு சேர்ந்தால் அந்த தலைமுறை தூய்மையாகும். அல்லாஹ் அக்பர். இறுதி நேரம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஒரு முறை நாங்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தோம். உமரும் எங்களோடு இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது உமர் அவர்கள் கேட்டார்கள், ஃபித்னாக்களை பற்றி சொல்லுங்கள், குழப்பங்களை பற்றி சொல்லுங்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குழப்பங்கள்? ஆம், மனிதர்களிடத்திலே குழப்பங்கள் ஏற்படும். சொத்திலே, செல்வத்திலே, பெண்கள் விஷயத்திலே, தொழுகை மறுக்கப்படும், சதகா மறுக்கப்படும். இந்த குழப்பங்களை பற்றி கேட்கவில்லை ஹுதைஃபா, கடலுடைய அலைகளை விட வேகமாக வந்தடையக்கூடிய குழப்பங்களை பற்றி சொல்லுங்கள். ஹுதைஃபா அவர்கள் சொன்னார்கள், யா உமர், லைஸ அலைக மின்ஹா பஅஸுன் யா அமீருல் முஃமினீன். அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு அதை பற்றி கவலை வேண்டாம். ஏன்? இன்ன பைனக வ பைனஹா பாபம் முக்லகா. உங்களுக்கும் அந்த குழப்பத்திற்கும் இடையிலே ஒரு வாசல் இருக்கிறது, பூட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கும் அந்த ஃபித்னாக்கள் வருவதற்கும் வாசல் இருக்கிறது. என்ன அர்த்தம்? நீங்கள் வாழும் வரை அது வராது, நீங்கள் கவலைப்படாதீர்கள். அப்போது உமர் அவர்கள் கேட்டார்கள், அயுக்ஸருல் பாப் அம் யுஃப்தஹ். அந்த பாபு, அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா? அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா? பல் யுக்ஸர். அந்த கதவு உடைக்கப்படும். அந்த மாணவர்கள் கேட்டார்கள், உமருக்கு தெரியுமா? அந்த மாணவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே மறுநாள் கேட்டார்கள், அந்த வாசல் என்று சொன்னீர்கள், அது யார்? உமர் தானே? ஆம், உமர் தான். அது உமருக்கு தெரியுமா? அவன் தெரியும். என்ன அர்த்தம் தெரியுமா? உடைக்கப்படுமா அல்லது திறக்கப்படுமா என்றால், தானாக திறந்தால் அது வேறு, உடைக்கப்பட்டு திறந்தால் உமர் அவர்கள் கொல்லப்படுவார்கள். உடைக்கப்படும், அந்த வாசல் தகர்த்து எறியப்படும், கொலை செய்வதன் மூலமாக. அதற்கு பிறகு ஃபித்னாக்கள் நுழையும். உமர் அவர்கள் மரணித்த நாள்தான் இந்த உலகத்திலே ஃபித்னாக்கள் நுழைந்த நாள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இதற்கு செய்தி பாருங்கள். உமர் அவர்கள் அறிந்தார்கள், நான் உடைக்கப்படுவேன், கொல்லப்படுவேன். கேட்டார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஃபாத்தின் ஃபீ பலதி ரசூலிக். எனக்கு ஷஹீதாக கூடிய பாக்கியத்தை கொடு, அதுவும் உன்னுடைய தூதருடைய ஊரில் ஷஹீதாக கூடிய பாக்கியத்தை கொடு. மக்கா மதீனாவில் போர் நடக்குமா? எப்படி ஷஹீதாக முடியும்? போர் நடக்காமல் எப்படி ஷஹீதாக முடியும்? அவர்களுடைய பிரார்த்தனையை பாருங்கள். யா அல்லாஹ், ஷஹீதாக கூடிய பாக்கியத்தை கொடு, அதுவும் யாருடைய வீட்டில், யாருடைய ஊரில்?
உன்னுடைய நபியுடைய ஊரில் மதீனா, மதீனத்துன் நபவி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆம், துல்ஹஜ் மாதத்திலே உமர் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நிற்கும் பொழுது ஒரு கலீஃபா மக்களுக்கு தொழுகை நடத்தும் பொழுது அபூ லுஅ்லுஅ் என்ற மஜூசி தொழுகையை சஃப்பை விலக்கிக் கொண்டு கத்தியை கொண்டு உமர் அவர்களை ஷஹீதாக்குகிறான், குத்துகிறான். 3 குத்துகளை முதுகிலே சொருகுகிறான். குத்திவிட்டு ஓட ஆரம்பித்து விடுகிறான் அந்த அபூ லுஅ்லுஅ் என்ற மஜூசி. உமர் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சஹாபாக்கள் தொழுகையை கலைக்காமல் நின்று கொண்டிருக்கும் பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை அழைத்து உமர் அவர்கள் தொழுகை நடத்துமாறு ஏவி உட்கார்ந்து கொள்கிறார்கள். குடல் வெளியே சரிகிறது. खलीफा खलीफा अल्लाह अकबर अल्लाह अकबर. உடனடியாக தொழுகை முடித்ததற்கு பிறகு அபூ லுஅ்லுஅ் என்ற மஜூசியை துரத்தி செல்கிறார்கள் சஹாபாக்கள். அவன் அப்படியே இறந்து விடுகிறான், தற்கொலை செய்து கொள்கிறான். அப்போது கேட்டார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பார்த்து, மன் கத்தலனி, யார் கொலை செய்தது, யார் என்னை குற்றியது? தேடி வந்து பார்த்து சொன்னார்கள், ஒரு மஜூசி, ஒரு மஜூசி. உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யஜ்அல் மீததி பியதி ரஜுலி யத்இ இஸ்லாம். ஒரு முஸ்லிமுடைய கரத்தில் கொலை செய்யப்படுவதை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டானே, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முஸ்லிமுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்லாமின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய கரத்தில் கொலை செய்யப்படாமல் ஒரு மஜூசி, ஒரு காஃபிரால் குற்றப்பட்டு அல்லாஹ் என்னை ஷஹீதாக்கி விட்டானே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சுமந்து செல்கிறார்கள் வீட்டிற்கு. அடுத்த நேரம் தொழுகையின் அழைப்பு வருகிறது. குடலை வயிற்றிலே கையிலே சுமந்திருக்கிறார். எது குடித்தாலும் ஓடுகிறது. தொழுகையின் அழைப்பு, யா அமீரல் முஃமினீன். தொழுகையின் நேரம், தொழுகையின் நேரம். நஅம் நஅம் லா ஹத்த ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலாத். ஆம் ஆம், தொழுகையை விடுபவனுக்கும் இஸ்லாமிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எப்போ ஷஹீதாகக்கூடிய நிலைமை. உமர் அவர்கள் தன்னுடைய அரசர்கள், தன்னுடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள், இன்ன அஹம்ம உமூரிக்கும் இன்தி அஸ்ஸலாத். உங்களிடத்திலே நான் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு தொழுகை. அது சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகும், அது கெட்டுவிட்டால் எல்லாம் கெட்டுவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ். கொஞ்சம் அந்த உமர் அவர்களுடைய அந்த இறுதி நேரத்தை பார்த்து இந்த சபையை நாம் முடித்துக் கொள்வோம். அழைக்கிறார்கள், அப்துல்லா இங்கே வா, வா இங்கே. இன்தலக் இலா ஆயிஷா உம்முல் முஃமினீன். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய தாய், அவர்களிடத்திலே செல்லுங்கள். ஃபகுல் யக்ரா அலைகி உமர் அஸ்ஸலாம். உமர் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே என்று கூறுங்கள். வலா தகுல் அமீருல் முஃமினீன். அமீருல் முஃமினீன் உமர் சலாம் சொல்கிறார் என்று சொல்ல வேண்டாம், உமர் சலாம் சொல்கிறார் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர். தொடர்ந்தார்கள், ஃபஇன்னி லஸ்து ல்யௌம லில் முஃமினீன அமீரா. இன்றைய தினம் நான் மூமின்களுக்கு அமீர் கிடையாது. வகுல் யஸ்தஅதின் உமர் இப்னுல் கத்தாப் அயுத்ஃபன மஅ ஸாஹிபைஹி. உமர் விரும்புகிறார், ஆசைப்படுகிறார், அந்த 2 தோழர்களோடு அவரும் அந்த இடத்திலே அடக்கப்பட வேண்டும் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்தை தனக்காக வைத்திருந்தார்கள் அடக்கப்படுவதற்காக. உமர் அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். அமீருல் முஃமினீன் என்று சொல்ல வேண்டாம், உமர் அனுமதி கேட்கிறார் என்று கூறி, அந்த இடத்தை எனக்கு தர முடியுமா, அந்த தோழர்களோடு நான் அடக்கமாகிறேன் என்று கேட்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டவுடன் அழ ஆரம்பித்து நான் கொடுக்கிறேன் உமரே, அவருடைய தோழர்களோடு அடக்கமாகட்டும் என்ற செய்தியை அப்துல்லா உமர் அவர்களுடைய மகன் கொண்டு வருகிறார்கள். நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என் தந்தையே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கொடுத்து விட்டார்கள். மறுபடியும் சொன்னார்கள், அப்துல்லா 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 இங்கே வா. ஆயிஷாவிடத்திலே மறுபடியும் செல்.
எப்போது செல் தெரியுமா? நான் இறந்ததற்கு பிறகு, என்னை கஃன் செய்ததற்கு பிறகு அடக்கக்கூடிய நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு முன்னால் சென்று என்னுடைய ஜனாசாவை வைத்து கேள். உமர் மீண்டும் கேட்கிறார், இந்த இடத்தில் அவர் அடக்கப்படலாமா என்று. அனுமதி அளித்தால் உள்ளே எடுத்துச் செல், அனுமதி அளிக்கவில்லை என்றால் முஸ்லிம்களுடைய கபுரிஸ்தானுக்கு கொண்டு சென்று விடு. கலீஃபா பின்னால் அனுமதி கொடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கவலை அடைந்து விடக்கூடாது, நீ கேட்டுவிடு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இறுதி நேரம் சஹாபாக்கள் எல்லோரும் வருகிறார்கள். இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத், சஹாபாக்களின் கூட்டம் உமர் அவர்களை சந்திக்க விரைந்து ஓடி வருகிறது. எல்லோரும் புகழ்கிறார்கள் உமர் அவர்களை. அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்டீர்கள், அவர்கள் உங்களை பொருந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த இடத்தை விட்டு நீங்கள் சென்றீர்கள், அவர்கள் உலகத்தை விட்டு சென்றார்கள். அவருக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தோழமை கொண்டீர்கள், அவர்கள் உங்களை பொருந்தி கொண்டிருக்கும் நிலையில் அவர்களும் உங்களை விட்டு பிரிந்து சென்றார்கள். பொது உமரே, நீங்களும் எங்களை விட்டு பிரிய போகிறீர்களா என்று சஹாபாக்கள் கவலையை முன்னால் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தோழர் வந்தார், உமர் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருந்தார். அவர்கள் மயக்கத்தில் இருந்தவர்கள் அவரை பார்த்துவிட்டு கண்களை மூடிவிட்டார்கள். பின்னால் ஒரு கொஞ்ச தூரம் சென்றதற்கு பிறகு அந்த மனிதரை இடத்தில் அழைத்து வாருங்கள், கூட்டுவாருங்க. அவங்களை அழைத்து வரப்படுகிறார். யா அஹி, கொஞ்சம் நான் சொல்வதை கேட்கிறாயா? உன் ஆடை கரண்டைக்கு கீழே இருக்கிறது, உயர்த்தேன். ஆடை கரண்டைக்கு கீழே இருக்கிறது, உயர்த்தேன். அது உன் உள்ளத்தில் தக்குவாவை ஏற்படுத்தும், உன் ஆடையை சுத்தப்படுத்தும். உமரை நேசித்தால் இந்த இடத்தை விட்டு களைவதற்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் சுன்னாவின் அடிப்படையில், உமர் அவர்களுடைய வழிமுறையின் அடிப்படையில் இந்த செயலை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். மரண நேரத்தில் கூட நபியுடைய ஒரு சுன்னாவிற்கு ஒரு மனிதர் மாற்றம் செய்துவிடக் கூடாது என்று பார்த்து சமூகத்தை வளர்த்தவர்கள் உமர். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு உமர் அவர்கள் இறுதி நேரம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு படுத்திருக்கிறார். கலீஃபா, அமீருல் முஃமினீன், சொர்க்கம் செல்ல போகக்கூடிய மனிதர் படுத்திருக்கிறார். இப்னு உமரை பார்த்து சொன்னார்கள், மகனே, என்னுடைய முகத்தை கொஞ்சம் இந்த பூமியிலே வையேன், இந்த பூமியின் மேலே வையேன். மகன் கண்டுகொள்ளவில்லை. இந்த மயக்கத்திலே சொல்லுகிறார்கள் கூட, யா அப்துல்லாஹ், என்னுடைய முகத்தை மண்ணிலே படியவை. கேட்கவில்லை. யா அப்துல்லாஹ், படியவை. முகத்தை பணிய வைக்கிறார்கள், கீழே அப்படி இறக்கி வைக்கிறார்கள், ஏதோ முணுமுணுக்கிறார்கள். உமர் அவர்களுடைய இறுதி வார்த்தைகள் முணுமுணுக்கிறார்கள். இப்னு உமர் என்ன உமர் அவர்கள் சொல்லுகிறார் என்று காது வைத்து கேட்டார்கள். வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகிவிடும், அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றான். அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால், அல்லாஹ் என்னை மன்னிக்கவில்லை என்றால் எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகிவிடும். அந்த நேரத்தில் கூட பணிவை, ஈமானிலே கொண்டிருந்த நம்பிக்கையை خالق عمر سبحانك، يا خالق عمر سبحانك.